ஒரு புறம் டாஸ்மாக் பற்றி பேசியிருந்தார். 10 ரூபா கூட வச்சு அதில் பணத்தை வசூல் பண்ணி திமுகவுடைய தேர்தல் நிதிக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்லாம் சுட்டி காட்டியிருந்தார். ஸோ இப்படி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த போதை பிரச்சனைகள்னால என்னென்ன மாதிரி சட்ட ஒழுங்கு சீரழியுது அப்படி பேசியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னாக்கா, நேற்றைய முன்தினம் டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ள அந்த தேர்வானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து தனது கடுமையான வேதனைகளை தெரிவிச்சிருக்காரு. பல ஊர்களில் இருந்து மாணவர்கள் எவ்வளோ செலவு பண்ணிட்டு அங்கே வந்திருப்பாங்க. வரக்கூடியவங்க பஸ் ஸ்டாண்டுகளிலும் ரயில் நிலையங்களிலும் மெரினா பீச்சுகளிலும் படுத்து கிடந்துட்டு உணவு இல்லாமல் இன்னைக்கு அந்த தேர்வில் வந்து கஷ்டப்பட்டு எழுத வந்தால் திடீர்னு ரத்தாயிருக்கு. கேட்டால் பல காரணங்கள், பல குளறுபடி. இதுவெல்லாம் யாருக்கு பொறுப்பு? இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேல இளைஞர்கள் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் தவிச்சிட்டு வராங்க. ஆக இந்த ஆட்சியில் இப்படி தான் அந்த மாணவர்கள் வந்து பரிதவிக்கக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. வேலைவாய்ப்பு கிடையாது, வேலை உறுதி திட்டம் கிடையாது. இது போன்ற ஒரு தேர்வுகள் வைத்தால் அதில் சரியாக பண்ணுறது கிடையாது. இப்படி பல குற்றச்சாட்டுகள் வச்சு பேசியிருந்தார். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பை தேடி காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அரசு வந்து இது போன்ற அலட்சியத்தினால இன்னைக்கு அவருடைய தேர்வு ரத்தாயிருக்குது. அதை பற்றி பேசியிருந்தார்.